Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா The Fall Guy. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். The Fall Guy ரீசன்ட்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒருத்தருக்கு வச்சன டீசென்ட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில ரயான் கோஸ்லிங் தான் லீலோல எடுத்து நடிச்சிருக்காரு. ஸ்டார்லனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சினிமா இண்டஸ்ட்ரியிலே த ஃபேமஸான ஸ்டண்ட் மேனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட்ல பயங்கர டிசப்பாயின்மெண்ட் குள்ள போனவர் அவரால் இனிமே ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாரு, இவரால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 1.5 year பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் இவரை வச்சுதான் அந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணியே ஆகணும், அதுவும் அந்த படத்தை ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான் டைரக்ட் பண்றாங்கிற ஒரு விஷயத்துக்காக ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் கலந்துக்கிறாரு. ஸ்டண்ட் பண்ணலாங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தெரிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்த விஷயம் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கே தெரியாது. ப்ரொடியூசர் தான் வேணும்னே ஹீரோவை டிராப்ல மாட்டி வரதுக்காக அங்க வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய மர்மமான சம்பவம் என்ன, யார் இறந்து போனாங்க, அந்த பிரச்சனைல இருந்து யார் மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, ஹீரோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ப்ரொடியூசர் எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள ஹீரோ இழுத்து விட்டாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சானா ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை சஸ்பென்ஸோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் எப்படி இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆஸ் சூன் அஸ் தமிழ் டப்ல வந்து நான் மறக்காம உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பதிலா நம்மளோட ஃபர்ஸ்ட் வே பெர்ஃபார்மன்ஸ் தான் ரயான் கோஸ்லிங்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா எடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரியலிஸ்டிக்கான ஸ்டண்ட் எல்லாத்தையும் அவரவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்டண்ட் மேன்ஸ்க்கு எல்லாமே ட்ரிபியூட் தர மாதிரி தான் இந்த மூவி ப்ராப்பரா நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. நிறைய இடத்துல அன்வான்டா இருக்கக்கூடிய சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி பிராக்டிகலாவும் ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஸ்டண்ட் கொரியோகிராஃபியா லைவ் ஆக்ஷனா படமா ஷூட் பண்றோங்கிற பேர்லயே உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த மூவில வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ், சேசிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே லைவா சூப்பரா இம்ப்ரெசிவா, அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அதெல்லாம் இந்த மூவியோட மிகப்பெரிய ஹைலைட்டாவும் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளா டீசென்ட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சிஜின்னு சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா டாப் நாச்சா விஷுவலா அப்பீலிங்கா கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. ஹாலிவுட் ஆக்ஷன் டிராமா மூவி லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு இந்த மூவியை சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காகவே படம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல ஸ்டேஜிங் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். எமோஷன் செகண்ட் ஹாஃப்ல கிளிக் ஆஃப் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு, மெசேஜ் கன்வென்ஷனலாவும் கனெக்டபிளாவும் ரியாலிட்டியோட இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆக்ஷன்லயும் ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரிலயும் ஃபோக்கஸ் பண்ண அளவுக்கு எமோஷன்ஸை இவங்க ப்ராப்பரா டச் பண்ணாமையும் டீஸ் பண்ணாமையும் விட்டுட்டாங்க. அண்ட் ரொம்ப பிரெடிக்டபிள் ஃபார்மேட்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. ஹியூமர் அங்கங்க ப்ராப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் ஹீரோ இப்படிதான் இருப்பாரு, டிப்ரெஷனுக்குள்ள போவாரு, திரும்ப வந்து கம்பேக் கொடுத்து சர்வே ஆயிருவாரு. ஏன்னா ஸ்டண்ட் மேன எப்படி பொழைக்கணுங்கிற தாண்டி எவ்வளவு அடிபட்டாலும் எந்திரிச்சு நின்று போராடணுங்கிற தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்க ஒரு ஆளு எப்படியும் தோக்க மாட்டாங்கிற ஆடியன்ஸ்க்கு அந்த மைண்ட் செட்டை கொடுத்ததுனால கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிக்கும் போது அந்த ஒரு ஹைப் மூமெண்ட்டை கிரியேட்டே ஆகலைங்க. சோ டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன்ட் வாட்சான ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ஹாலிவுட் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். த ஃபால் கை மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.